செம்மையான ஒரு ஈவினிங் இன்றைக்கி. ஸோ ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45 ஆகும். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ஒரு சில பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ மேட்ரு அது இல்லை, ஏன்னா நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. இதில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ ரெக்கார்ட் அட்டம்ப்டா இல்லை சூசைட் அட்டம்ப்டா அப்படின்ற மாதிரி தான் இதுதான் தமிழ்லாம் வரும்னு நினைக்கிறேன். தான் கண்டிப்பாக போடுவேன். சமீப காலமாக இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கைண்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2-3 கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஈவன் 2010 வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயமாயிடுச்சு. ஸோ ரெக்கார்ட் அட்டெம்ப்ட்னா என்ன மாதிரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அயன்பட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் பேஸ்டு மோட்டார் சைக்கிள் கம்பெனி கிடையாது, ஒரு அசோசியேஷன். ஒரு ஆன்லைனில் வந்துட்டு ஒரு கிளப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைன் கிளப் மாதிரி. ஸோ இந்த கிளப் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய டாஸ்க்லாம் வந்து ஆன்லைனில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட வெப்பேஜில் போய் பார்த்திங்கன்னா தெரியும், அதுக்கு நிறைய பேர் இருக்குது. குறிப்பிட்ட கிலோமீட்டரை இத்தனை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் வந்து ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கு வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கு உண்டான அந்த பேட்ஜஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் அமௌண்ட் அவங்களுக்கு வந்து ப்ரைஸாகவும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. சரி, ஓகே. இதில் என்னென்ன அட்டம்ப்ட்ஸ்லாம் இருக்குது, ரெக்கார்ட் அட்டம்ப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிறது பேசிக்கான ஒரு விஷயம் இந்த சேடர் சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேடர் சூர் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய பெரிய லெஜெண்டரி ரைடர்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சேடர் சூர்ன்ற ரைடை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேடர் சோர் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சேடர் சோர்னா உண்மையில 24 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் வந்து சேடர் சோர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு. 24 ஹவர்ஸில் நம்ம 1000 கிலோமீட்டர் ஓடிட்டோம் அப்படின்னா இவர் ஒரு சேடர் சோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு. ஸோ அது போக இந்த மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் நம்மளோட பேரை வந்து அப்லோட் பண்ணி வைப்பாங்க, என்ன பைக்கில் பண்ணோம், எவ்வளோ மணி நேரத்தில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயன்பட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரெக்கார்டு இருக்குது. அது வந்து எப்படின்னா 24 மணி நேரத்தில் 1600 கிலோமீட்டர் ஓட்டணும். அதாவது அமெரிக்காவோட அந்த மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 1000 மைல்ஸ், அதாவது 24 மணி நேரத்தில் 1000 மைல்ஸ் அப்படின்னா கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா 1600 கிலோமீட்டர்ஸ் வரும். 24 மணி நேரத்தில் 1600 கிலோமீட்டர் ஓட்டினா அது ஒரு ரெக்கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பன் பர்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது 2500 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 30 மணி நேரத்துலேருந்து 35 மணி நேரத்தில் முடிக்கணும். இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் அட்டம்ப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாக்குள்ளேயும் வந்து நிறையா இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா K2K நல்லாவே எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு ரூட்டு. ஒரு 3500 கிலோமீட்டர் வரும். கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஹைவே ரோடு. இதை வந்து எவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கிறோம் அப்படின்றதும் வந்து ஒரு ரெக்கார்டு தான். ஆஹா, விருத்தனம் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. இந்த K2K வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டுற எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இப்போ எல்லா ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான ரைடாக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா QCன்னு ஒன்று இருக்குது, கோல்டன் குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6000 கிலோமீட்ரு மும்பை, அப்புறம் கொல்கட்டா, பெங்களூரு, சென்னை, இந்த 4 மேஜரான மெட்ரோவையும் கனெக்ட் பண்ணுற அந்த QC அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 கிலோமீட்டர் இருக்குது. இதுவும் ஒரு ரெக்கார்ட் அவுட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ரோட்ஸை சூஸ் பண்ணி அதில் இவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே வண்டியை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கணக்கு வச்சு இதுதாங்க ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6000 கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 78 மணி நேரமோ 79 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒருத்தர் 100 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். ஸோ 78 மணி நேரம்னா தூங்காமல் கொள்ளாமல் சாப்பிட பிரேக் எடுக்காமல் வண்டி ஓட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைலைட்டு. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி என்னடா சாதிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது சில அந்த என்த்யூசியஸ்டிக்கு உள்ள அந்த ஒரு அந்த மனசுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம். ஸோ அதனால் அவங்க பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்களை சில இப்போ ஒரு யூடியூபராக இருக்கட்டும், இல்லை சில சும்மா, அதாவது எப்படின்னா அவருக்கு சும்மா ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அட்டெம்ப்ட் எடுக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜர் ஆஃப் இந்த ஆக்சிடென்ட் அட்டெம்ப்ட்ஸ் நிறையா நடக்குது. எப்படி இதை நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா
2018 வந்து பார்த்தீங்கன்னா QC பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு KTM 390 ஹைவேல எரிஞ்சு போன கதை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரு கேரளா பையன் அயன் பட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலம் 4 மணிக்கு ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டாப்புல. இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு மோட்டர் வேறு ஸ்பிட்டிலேருந்து ஒரே ஸ்டெச்சில் சொந்த ஊருக்கு போகிறாரு. 1300 கிலோமீட்டர் ரிட்டர்ன் ஆகும்போது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நான் வேறு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி, அதாவது இந்த மாதிரியான மேப்லாம் இருக்குது, இப்படி ஒரு ரூட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் அட்டம்ப்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லணுன்ற ஒரு ஐடியாவுக்கு கொண்டு வந்துச்சு. பர்டிகுலர் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக சொல்லணும், அது எவ்வளோ கிலோமீட்டர் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு தனியாகவே 2 வீடியோ பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய மேப் இருக்குது. இது போக கிரீடு அது இதுன்னு சொல்லிட்டு ஆஃப் ரோடு சம்மந்தமான மேப்ஸும் நம்ம ஊரில் நிறையவே இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். பட் இது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் புதுசாலாம் பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தேவையில்லாத ரிஸ்க்கான அட்டம்ஸ்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அமெரிக்கா மாதிரியான ரோடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டரை நீங்கள் ஈஸியாக ஓட்டிடலாம் பைக்கில். ஏன்னா பெரிய அளவு டிராஃபிக் இருக்காது, ப்ராப்பர் ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இருக்க பைக்ஸ் ஃபுல்லாமே வந்து நல்லா ஹை அண்ட் பைக்ஸாக இருக்கும். பட் நம்ம ஊரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஷயமே தலைகீழாக இருக்குது. எப்படின்னா இங்கே நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்ரு போகிறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே உலகத்தில் 2வது அதிகமான பாப்புலேஷன் உள்ள ஊர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு நீங்கள் 1000 கிலோமீட்ரு நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஓட்டுறதுலாம் ரிஸ்க்குன்னு கூட சொல்ல முடியாது. அதுதான் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூசைட் அட்டம்ப்ட்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு அயன் பட் சேலஞ்ச் எடுக்கிறீங்க, அது ஒரு 1600 கிலோமீட்டரை ஒரு 24 மணி நேரத்தில் முடிக்க பார்க்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் அமெரிக்காவில் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஊரில் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா ரோடோட டிராஃபிக்கு எதையுமே நம்ம கணிக்க முடியாது, என்ன நேரம் எங்கே மழை பெய்யும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து டஃப்புக்கெல்லாம் டஃப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான ரெக்கார்ட் அட்டம்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா முன்னாடியே ஒரு தடவைக்கு 2 தடவை நிறையா தடவை நீங்கள் யோசிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, நீங்கள் அவங்கள்ட்ட வந்துட்டு இதை பற்றின சஜஷன்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்ன்றது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட்லாம் யார் பண்ணியிருக்கா, எவ்வளோ மணி நேரத்தில் பண்ணியிருக்காங்க, அந்த ரூட்டெலாம் எப்படி அப்படின்றத பற்றி வேணால் ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். மேபி அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சா. சரி, ஓகே கைஸ், லெட்ஸ் see you guys again நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களோட நானும் உங்களோட ராஜேஷ் ஃப்ரம் ரைட் ஃபேக்ட்ரி. பாய், டாடா, see you guys.